ஆழப்படுத்துங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சற்று நேரம் நம்ம பாடலை பாடி ஆண்டவருக்கு துதி செய்தோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போயிடும். சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்துக்கு பேரே என்னதுதான்? கடைசி கால அபிஷேக ஜெபம். ஒரு கடைசி காலத்தை பற்றி ஒரு செய்தி இருக்கும், அபிஷேகத்தை பற்றி ஒரு செய்தி இருக்கும், ஆண்டவருடைய திவ்ய சுவாபத்தை பற்றி ஒரு செய்தி இருக்கும். மற்ற நேரம்லாம் பாடல், துதி, ஜெபம் தான். நம்ம ஜெபிப்பதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசி நம்ம ஜெபிக்க போயிடும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33வது அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33:3. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அதை கூப்பிடுறது தான் என்னது? ஜெபம். ஆமாம், பர்திமேன்னு ஒரு குருடன் இயேசு வருகிற வழியில் இருந்தாப்புல. இயேசு சாமி பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. சீசரெல்லாம் அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க? என்ன நீ இப்போ கூட்டிகிட்டே அதட்டி வச்சாங்க. ஆனாலும் அந்த பர்திமே குருடன் என்ன பண்ணார்? முன்னிலும் அதிகமாக எப்படி கூப்பிட்டாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே இயேசு நின்று அவரை அழைச்சிட்டு வந்து அவர் கண்ணை என்ன செஞ்சார்? சரியாக்கிட்டார். கண்ணுக்கு பார்வை கொடுத்துட்டார். அப்போது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம கேட்டால் கிடைக்கும். அது ஜெபத்தில் கேட்டு கிடைக்கிறதும் இருக்குது, நம்ம கேட்கறதுக்கு முன்னாதே கிடைக்கிறது இருக்குது, கேட்டு கிடைக்காம இருக்கிறதும் இருக்குது. ஆனால் நம்ம கேட்டு கிடைச்சோம். இதில் என்ன போட்டிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்? உத்தரவு கொடுத்து. அடுத்தது, நீ அறியாததும் உனக்கு கேட்டான். உனக்கு அறியவே முடியாது. இப்படி ஒரு பதில் எனக்கு கிடச்சிதா அப்படின்னு நினைக்கிற அளவில் பதிலோடு போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஜெபத்துக்கா இப்படி ஒரு பதில் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் கட்டாயம் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியத்தை தருவார். எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது ஒரு மனசாக எல்லோரும் என்ன செய்யணும்? ஆமாம், 2-3 பேர் எங்கேயோ ஒருமுனப்பட்டு கூடியிருக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். அவர்கள் கேட்குறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? பதில் கொடுக்குறாரு. இன்னொரு இடத்துல, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளாம். ஒரு மனம் முக்கியம், விசுவாசமும் முக்கியம். நம்ம ஜெபிக்கும்போது இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம வேலை என்னது தான்? ஜெபிக்கிற வேலை. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் எல்லாரும் அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட்டு பார்த்தா தெரியும். கூப்பிட அவர் கேட்டு நமக்கு என்ன கொடுப்பார்? பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அறியாததும் எட்டாவதுமான பதில் என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். இன்றைக்கி பத்திரிகையில் உள்ள ஜெபக்குறிப்பை தான் ஒரு சில ஜெபக்குறிப்பை நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் யாருமே பத்திரிகையெல்லாம் எடுக்க வேண்டாம். நான் அந்த ஜெபக்குறிப்பை சொல்லுவோம், எல்லோரும் சேர்ந்தே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த ஜெபங்கள்லாம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த பத்திரிகைக்காக முதல்ல ஒரு ஜெபம் பண்ணிடுறோம், அப்படி தானே? இந்த பத்திரிகைக்கு நாங்கள் எவ்வளவு நம்ம இதை செய்கிறவங்க, இதையே செய்ய இந்த பத்திரிகையை எழுதுகிறவர்கள் எவ்வளவு கிரையம் செலுத்தணுங்கிறதுலாம் நம்ம என்னச்சுக்கிடணும்? தெரிஞ்சுக்கிடணும். அதனால தான் நான் இந்த பத்திரிகையை எழுதுகிற கிரையம் செலுத்துகிறத பார்த்தோன்னே தான் நம்ம வீட்டுக்கு வருகிற அத்தனை ஆவிக்குரிய பத்திரிகையை நான் என்ன செய்வேன்? ஒரு பக்கம் விடாமல் படித்து அதில் உள்ள ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு ஜெபம் பண்ணிடுவேன். எப்படியாவது எங்களுக்கு நிறைய பத்திரிகை வரும், அத்தனையும் என்ன செஞ்சிடணும்? ஏன்னா இவங்க எவ்வளவு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுதுகிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோங்கிறது நமக்கு தான் என்ன செய்யும்? தெரியும். ஃபஸ்ட்டு அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் நம்ம தான் தயார் பண்ணி என்ன செய்யணும்? ப்ரெஸ்ஸில் கொண்டு கொடுக்கணும். அவங்க அதை டைப் பண்ணி என்ன செய்வாங்க? நமக்கு திரும்ப அனுப்பிடுவாங்க. திரும்ப அதை கொண்டு பிரிண்ட் எடுக்கணும். அதை பிரிண்ட் எடுத்து நம்ம எழுதி கொடுத்ததையும் வாங்கிட்டு வந்து உட்காந்து என்ன செய்யணும்? அது நம்ம உட்காந்து அவ்வளோத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸ்கூலில் பிள்ளைகள் தப்பு போட்டு எழுதுனா திருத்துற மாதிரி உட்காந்து அவங்க ஃபஸ்ட்டில் பார்ப்பாங்க, செகண்டு நான் பார்க்கணும், 3வது ஜெமி ஜோயல் பார்ப்பாங்க. இவ்வளவு பார்த்து அனுப்புனாலும் உங்கள் கையில் வரும்போது ஒரு சில தப்பு என்ன செய்யுது? கிடக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக்கும் செல்லாது. இந்த இடம் நாங்கள் கரெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ தெரில. பெண்கள் பகுதியில் ஒரு லைன் என்ன செஞ்சுருக்கு? கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது சரியாக தான் இருந்துச்சு. ஒரு லாஸ்ட்டு 2 வேர்டு கட் ஆகிருக்கு. நம்ம கொடுக்கும்போது சரியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே எப்படியோ பிரிண்ட்டில் ஏற்றும் போது அது எப்படியோ மிஸ் ஆகிருக்கு.
இப்போ இதுக்கெல்லாம் நம்ம யாரும் என்ன செய்யணும்? இது நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் தான் இதுக்கு பொறுப்பு. அப்போ இதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பத்திரிகை முதல் அட்டையிலேருந்து நிறைவு அட்டை வரைக்கும் நமக்கு ஜெப குறிப்பும் செய்தியும் தான் இருக்குது. அப்படி தானே? அதை நம்ம அப்படியே நம்ம உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? இந்த பத்திரிகையை எழுதுகிற எழுப்புதல் ஜெபிக்க ஊழியர்களிருந்து பிரிண்ட் பண்ணுற ப்ரெஸ் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏற்ற வேலையில் வரணும். இப்போ இன்றைக்கி இந்த மாத பத்திரிகை அனுப்பி கைக்கு வந்தாச்சு. அடுத்த மாத பத்திரிகை இப்போவே நாங்கள் ரெடி பண்ணி என்ன கொடுத்தாச்சு? கொடுத்துடணும். 24, 22, 21 கையில் வரணும். 27 நமக்கு டேட்டா போஸ்டிங். அன்றைக்கி நம்ம போஸ்ட்டில் வச்சே ஆகணும். அதுக்கு லேட்டாக போனால் நம்ம என்ன செய்யணும்? ஃபைன், ஃபீஸ் கட்டி தான் அனுப்ப முடியும். அந்த இதில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் அனுப்ப முடியாது. அதனால் அவ்வளோ கரெக்டாக என்ன செய்யணும்? அதை நம்ம வீட்டு வேலை எது நடந்தாலும் சரி, எத்தனை ஊழியத்துக்கு எங்கே போயிட்டு வந்தாலும் இதை நம்ம மறுப்பு சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறீங்க. இந்த பத்திரிகை இதை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பத்திரிகை யாரும் கீழே வைக்க முடியாது. எல்லோரும் இந்த பத்திரிகைக்காக ஜெபிப்போமா? எல்லோரும் இந்த பத்திரிகைக்கு பேர் என்ன பேர்? ஐக்கிய மலர். சரியா? இந்த ஐக்கிய மலர் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல. எல்லோரும் கண்களை மூடி கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஐக்கிய மலர் புத்தகம் என் கையில் கிடைப்பதற்கு அதற்காக எவ்வளவு கரையும் ஊழியர்கள் செலுத்துகிறாங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எவ்வளவு எழுதணும், எவ்வளவு கண்விழிப்பு இருக்கணும், எவ்வளவு செக் பண்ணணும், எவ்வளவோ சரி பண்ணினாலும் சில தவறுகள் கிடக்கு. ஆனாலும் இந்த தவறு இல்லாத அளவுக்கு இந்த புத்தகம் செம்மையாக சரியாக எல்லாருடைய கரத்திலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மலராக கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இதை பிரிண்ட் பண்ணுறவங்க, இதை அனுப்புகிறவங்க, போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கிருபை தாங்க. இதை ஒட்டுறதுக்கு வர்ற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிங்க. எல்லா பொறுப்பு இதில் ஆயத்தப்படுத்துறதுலேருந்து அனுப்புறதுலேருந்து செஞ்சு போஸ்ட்மேன் கையில் கொடுக்குற பொறுப்பு வரைக்கும் நீர் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிறகு அவங்க கையில் கிடச்சிட்டு தூர வச்சிடக்கூடாது. அவங்க அதை உட்காந்து என்ன செய்யணும்? படித்து ப்ரேயர் பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள தியானத்தை வாசிக்கணும். இன்றைக்கி என்ன தியானம், இன்றைக்கி என்ன ஜெப குறிப்புன்னு பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணும். முதலாவது செவ்வாய்க்கிழமை அந்த சங்கிலித்தோட ஜெபம் அவ்வளோத்தையும் நம்ம பண்ணி ஜெபம் பண்ணிடணும். இடையிடையே ஒவ்வொரு செய்தியாக வாஸ்து நமக்கு சொந்தமாக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காய் அதை தயார் பண்ணுகிற, அதுக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிகிற ஆண்டவரே, எழுப்புதல் ஜெபக்க ஊழியர்லேருந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்து கொடுக்குற போஸ்ட்மேன் வரைக்கும் சரியாக செய்யணும். அதே மாதிரி கரங்களில் கிடைத்த போதும் நாங்கள் அதையும் சரியாக பயன்படுத்தணும். யாரும் இதை தூக்கி அப்படி தூர வச்சிடக்கூடாது. இந்த ஐக்கிய மலருக்கு நீர் கொடுத்துருக்க இந்த கிரயத்தை நாங்கள் உண்மையிலே உணர்ந்து செயல்படணும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த புத்தகம் மூலமாக நமக்கு தரப்போகிறார். இந்த மலர் தரப்போகிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஐக்கிய மலர். இந்த மலரை வாசித்து ஜெபம் பண்ணாலே நம்ம ஃபேமிலியில் ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கும். நம்ம ஊழியங்களுக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியம் இதை வச்சு இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த மற்ற குறிப்புகளுக்கு போவோம். இன்றைக்கி பெண்களை பற்றி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதம் எல்லோரும் அதை வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வாசித்ததோடு விட்டுறக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே அதை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். வேதத்தை கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. இந்த வார்த்தைகளை கேட்கணும், விசுவாசிக்கணும், கிரியையில் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். நற்குணங்கள் நிறைந்த நகோமி. பெண்களாக இருக்கிற இது பெண்களுக்கு மட்டும்தானே நினச்சிடாது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த நற்குணம் என்ன செய்யணும்? நல்ல நற்குணம் வேணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரோயா பட்டணத்தில் உள்ளவங்க தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணம். அந்த நற்குணம் எங்கேருந்து வராது? நம்ம நினச்சாலும் நற்குணம் நம்ம வீட்டுக்கு வந்துடாது, நம்முடைய லைஃப்பில் வந்துடாது. எப்படி வரும் தெரியுமா? வேத வசனங்களை உட்கார்ந்து வாசித்து அதை நமக்கு சொந்தமாக்கும் பொழுது அந்த நற்குணம் என்ன செய்யும்? வரும். உண்மையிலே இந்த நகோமி மிகவும் நெருக்கப்பட்டவ தான். சொல்லுதா, இந்த ஊருக்குள்ளே பெத்லகேமுக்குள்ளே வரும்போது அந்த மோவாப் தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறாங்க. போன இடத்துல அவர் கணவர் இல்லை, 2 மகன்களும் இல்லை, 2 மருமகளும் நகோமி இருக்கிறாங்க. இருக்கும்போது 2 பேரும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க, நான் என் தேசத்துக்கு போகிறேன்னு அந்த அம்மா கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஒரு மருமகா முத்தம் விட்டுட்டு அன்போடு என்ன செஞ்சிட்டா? மாமியை விட்டுட்டு போயிட்டா. இன்னொரு மருமகா சொல்கிறேன், என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீங்கள் போகிற இடத்துக்கு நான் போவேன், நீங்கள் கும்பிடுற தெய்வத்தை நான் கும்பிடுவேன். மரணம்தான் உங்களை என்ன செய்யணும்? பிரிக்கணுமே தவிர வேறு எதுவும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்த இடத்துல ஊருக்குள்ளே நுழையும் போதே நகோமி வந்துட்டாலே சொல்கிறாங்க.
இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னை நகோமின்னு சொல்லாதாங்க, மாறாள்னா எனக்கு கசப்பு, ஆண்டவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டான்னு சொன்னேன். ஆனாலும் அப்படிப்பட்ட கசப்போடு வாழ்ந்த அந்த நகோமிட்ட நற்குணங்கள் என்று இருந்துச்சு. என்ன நற்குணம் இருந்துச்சு? மாறுபட்ட சூழ்நிலை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அந்நிய தேசத்துக்கு போய் அங்கேருந்து ஒன்றும் இல்லாமல் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த மாறுபட்ட சூழ்நிலையும் தனக்குன்னு கொடுத்த பொறுப்பை சரியாக செஞ்சாங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என் குடும்பத்தில் வித்தியாசமாக தான் சூழ்நிலை இருக்கும், ஆனால் அந்த சூழ்நிலை சகோதரராகிய நாங்கள், சகோதரியாகிய நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்ப பொறுப்பு, ஊழிய பொறுப்பு, பிள்ளைகளுக்கு எந்த பொறுப்பாக இருக்கலாம், நமக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலவித வெவ்வேறு தொழிலெலாம் நிறைய பொறுப்பு இருக்கும். எல்லா பொறுப்பையும் நம்ம என்ன செய்யணும்? சரியா, ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி கசப்பாக கட்டளையிட்டாரு, ஏன் எனக்கு இந்த பாடுன்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, இந்த காரியத்துக்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் கசப்பு அனுப்பியிருந்தாலும், ஒரு யோபுக்கு கொடுத்த அத்தனை பாடுகள் எங்களுக்கு வந்திருந்தாலும், நாங்கள் அதெல்லாம் தூர ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற ஊழிய பொறுப்பை செய்யணும், எங்களுக்கு தந்திருக்கிற ஊழிய பொறுப்பை செய்யணும், குடும்ப பொறுப்பை செய்யணும், தொழில் பொறுப்பை செய்யணும், நாங்கள் செய்கிற பணியின் பொறுப்பை செய்யணும், நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ சரியாக செய்யணும். எந்த கசப்பையும் நாங்கள் நினச்சி எங்கள் மனசை என்ன செஞ்சிடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாதுப்பா. நாங்கள் அப்படியே துக்கத்தோடு இருந்துடக்கூடாது. அந்த துக்கம்லாம் எங்களுக்கு வேண்டாம். துக்கத்தெல்லாம் நீக்கி எங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சகல ஆசீர்வாதத்தையும் தாரும். இப்படிப்பட்ட நற்குணங்கள் நிறைந்தவரா நாங்கள் மாறணும்ப்பா. நான் மாறணும், முதல்ல நான் மாறணும். இந்த ஜெபத்தில் இருக்க நாங்கள் எல்லாரும் மாறணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நற்குணங்களை இந்த நகோமி மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அந்த நற்குணம் எனக்கு வேணும், எங்களுக்கு வேணும். ஆண்டவர் அப்படி நற்குணத்தை நமக்கு தருகிறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம்.